சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆந்திராவில் எந்த ஊருக்கு போனாலும் சரி, இந்த பருப்பு பொடி இல்லாமல் எங்கேயுமே லஞ்ச் இருக்காது. இந்த பருப்பு பொடி வந்து நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதாங்க இன்றைக்கி வீடியோ. இந்த பருப்பு பொடி வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் தோசை இட்லிக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் சாப்பாடோடு நெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, துவரம்பருப்பு 1 கப், பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, கருப்புளுந்து எல்லாமே 1/4 கப் எடுத்துக்கோங்க. வரமிளகாய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, சீரகம், பெருங்காயம், உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு வடை சட்டியில் ஃபஸ்ட்டு வந்து துவரம்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க. துவரம்பருப்பு வந்து நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். தீஞ்சிடக்கூடாது, ஆனால் நல்லா செவக்கணும். 1 கப் துவரம்பருப்பு போட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம், பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. நல்லா போட்டுட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு மெதுவாக வறுத்தெடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். எண்ணெய் ஊற்றினீங்கன்னா இந்த பருப்பு பொடி வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் எந்த எண்ணெயும் ஊற்றாமல் வெறும் பருப்பு மட்டும் தனித்தனியாக வறுத்தெடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கலாங்க. இப்போ பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு. எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அடுத்த பருப்பை எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, கருப்புளுந்து வந்து உங்களோட விருப்பம்தான். நான் வந்து கருப்புளுந்து செய்யும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ஆந்திரா ஸ்டைலில் பண்ணும்போது கருப்புளுந்து போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கருப்புளுந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு கருப்புளுந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உளுந்தை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு கருவேப்பிலையும் வறுத்து தனியாக போட்டு வச்சுருக்கேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பருப்பு ஐட்டம் அப்படிங்கிறனால பூண்டு போடும்போது உங்களுக்கு வாயு தொந்தரவு இருக்காது. அதுக்காக பூண்டு போட்டிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது வந்து நல்லா ஃபைனாக அரைக்கணும். அப்போ தான் இது வந்து சாப்பாட்டுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வச்சுங்க, இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட 6 மாதம் கெட்டு போகாது. உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுல தான் உங்களுக்கு வந்து ஈரப்பதம் இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி ஸ்பூன் எடுக்கும்போது ஸ்பூனும் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பாக்ஸில் போடுறீங்களோ அந்த பாக்ஸும் நல்லா நீட்டாக ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஈரம் பட்டுச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போகிறோம் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஈரப்படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் இது நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட லைட்டாக நெய் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து இதை வந்து பழக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதோட டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.